ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு 45க்கு 35ல் வடக்க பார்த்த வாசலில் ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன பிளான் இதுதான். வடக்கு சைடு வந்து அகலத்தில் 35, கிழக்கு சைடு நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 45, தெற்கு சைடு 35, நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு சைடு 45. மெயின் வாசல் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் முன்னாடி விட்டு பாருங்க, அதான் மெயின் வாசல், வடக்க பார்த்த வாசல். ஹால் வந்து பார்த்திங்கன்னா 22க்கு 21, அதாவது கிழக்கால சைடு 22, தெற்காலையும் வடக்காலையும் பார்த்திங்கன்னா 21 வரும். ஸ்ட்ரைட்டாக போனால் டைனிங் ஹால்லேருந்து அது ரைட் சைடில் கட் பண்ணால் பெட்ரூமு. அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கால சைடும் கிழக்கால சைடும் பார்த்திங்கன்னா 12 வரும். தெற்கால சைடும் வடக்கால சைடும் உள்ளளவு பார்த்திங்கன்னா 10 வரும். அந்தோடைய பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 6.8ன்னு கொடுத்துருங்க பார்த்தீங்களா, மேற்கால சைடு. அது உங்களுக்கு முன்னாடி அந்த செவுறு ஏன் நான் ரூம் அளவு போடலை, மேற்கால சைடு மட்டும் போட்டிருக்கேன் பாத்ரூமில் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பெட்ரூமுக்கு வந்து அந்த தேவைப்பட்டால் பூஜை ரூம்னு சொல்லி எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் இங்கே வாஸ்துக்காக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இது வழியாக, அதாவது இப்போ பூஜை ரூம் தேவைப்பட்டால் எழுதுங்க பாருங்கள், அந்த இடத்துல அந்த வழியாக நீங்கள் உள்ள பெட்ரூமுக்கு போகணும் அப்படின்னா ஹாலில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இப்போ இருக்கிற பிளானே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது தேவைப்பட்டால் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கும் பார்த்தீங்களா, தேவைப்பட்டால் பூஜைன்னா அந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் வச்சுக்கலாம். இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள், பாக்ஸ் மாரி பூஜை போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெட்ரூம் வந்து 10க்கு 10, அது கார்னரில் டோர் போட்டிருங்க. உங்களுக்கு எந்த சைடு இருந்து வாசல் வேணுமோ வச்சுக்கலாம். அதாவது ஹாலிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இந்த பூஜை தேவைப்பட்டால் எழுதுகிற பாருங்க, அந்த இடத்துலேருந்து அந்த பெட்ரூமுக்கு வர்ற மாதிரி நீங்கள் பூஜை ரூமுக்கு வந்து மெயின் பெட்ரூமுக்கு வந்து மெயின் வாசல் கொடுத்துக்கலாம். புரியுங்களா? இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 பெட்ரூமுக்கு பாருங்கள், அதுக்கு வந்து டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6.25. கிழக்கு சைடு வந்து நான் ஏன் போடலன்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாசல் வந்து பெட்ரூமுக்கு போகிறீங்கன்னா டோரே வந்து பார்த்திங்கன்னா 3 அடி ஓப்பன் வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேவைப்படுற அளவுக்கு பாத்ரூமு பெருசாக வச்சிங்க. 6 போதுமானது தான், உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வச்சிங்க. கார் பார்க்கிங் நிற்கிறீங்களா, அது வந்து 8. ரைட் சைடில் வந்து படி ரூம் வந்து பார்த்திங்கன்னா 6, அதாவது மொட்டை மாடிக்கு போகிற படிக்கிட்டு 6. நீங்கள் மேலே ஒரு மாடி கட்டினீங்கனாலும் இதே பிளான் தான், சேம். கீழே நீங்கள் எது மேலே செவரு வைக்கிறீங்களோ ரூமோ அது மேலே வச்சிங்கன்னா தான் வெயிட் கரெக்டாக தாங்கும். அதே மாதிரி ஹாலில் வைக்கிற ஜன்னல் மட்டும் நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5, உயரத்தில் வந்து 4 வச்சுங்க. கிச்சனில் வைக்கிற ஜன்னல் மட்டும் 3க்கு 3 வச்சுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் ஸ்டவ் வந்து காற்றடிச்சா அமையாது. பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உயரத்தில் 4, ஆழத்தில் 3 வச்சுங்க, சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பிளாட்டோடைய நீளங்களாம் வீட்டோடைய நீளங்களாம் எந்த சைடு வாசல் எத்தனை பெட்ரூமுங்கிறத தெளிவாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டு கொடுக்க எனக்கு சௌரியமாக இருக்கும். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே சேரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.